ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறம் நிம்மியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆன பிறகு, அந்த சமயத்தில நாங்க வந்து கோயம்புத்தூர் போயிருந்த முதல் ட்ரிப் இது. பொதுவா நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ரொம்ப வருத்தமான விஷயமோ, இல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயமோ, முதல்ல ஒய்ஃப கூப்பிட்டு ஆழியாருக்கு போவோங்க. பொள்ளாச்சியில இருக்கிற ஆழியார்ல வந்துட்டு அங்க வேதாத்ரி மகரிஷியோட ஆசிரமம் இருக்குல்ல, அங்க போய் 1 நாள் 2 நாள் அங்க இருந்து, அங்க எங்களுடைய குருநாதர் வேதாத்ரி மகரிஷியோடைய பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் வர்றது. இது ஒரு பழக்கமாவே வச்சிருப்போம். இந்த முறை நாம வந்து அங்கேருந்து நேரா சென்னையிலேருந்து கிளம்பி போயிட்டு, பிளெஸ்ஸிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வராம, ஒய்ஃப் வந்து ஆசைப்பட்டாங்க மருதமலை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு, அதனால் அங்கே கூப்பிட்டு போயிருந்தேன். நம்ம ஆழியார்லேருந்து ஆசிரமத்துலேருந்து வெளில வந்த உடனே அக்கா வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால அக்காவையும் தம்பியும் கூப்பிட்டுட்டு, அக்காவோட பையனை கூப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பஸ்ஸில் போகலாம் இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நானும் ஒய்ஃபை வந்து மருதமலைக்கு போயிருக்கோம். ஆனால் அப்போ வந்து காரில் போயிருந்தோம். ஏன்னா நம்ம வந்து பொள்ளாச்சிலேயே வீடு எடுத்து தங்கியிருந்தோம். அதனால் அங்கேருந்து நம்ம வந்து கார் எடுத்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டு, கோயம்புத்தூர்லேருந்து மருதமலைக்கு போயிட்டு நம்ம வந்துட்டோம். கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் இந்த முறை பஸ்ஸில் போகும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. குறிப்பாக கீழே அடிவாரத்துலேருந்து நம்ம மேலே போகிறதுக்கே 2 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதே இல்லைங்க. இத்தனைக்கும் பைக்காக இருந்ததுன்னா கூட 10 ரூபா கீழே டோக்கன் போட்டுட்டு நம்ம வந்து பைக்கில் நேராக மேலே மேலே மருதமலை அந்த கோயில் வரைக்கும் நம்ம போயிடலாம். இல்லை நம்மக்கிட்ட கார் இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து 50 ரூபா டோக்கன் போட்டுட்டு நேராக மேலே போயிடலாம், வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்னா மட்டும் நம்ம கண்டிப்பாக கீழே வெயிட் பண்ணியிருந்து 10 ரூபா கொடுத்து நம்ம டோக்கன் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்த பிறகு தான் நம்ம அந்த பஸ்ஸில் வந்து மேலேருந்து பஸ் வரும் இல்லையா, அதில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் போன சமயம் வந்து நல்ல க்ரௌடு. அதனால் வந்து நம்ம அந்த 10 ரூபா டோக்கன் வாங்குறதுக்கு நிறைய நேரம் வெயிட் பண்ணியிருந்து வாங்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வாங்கின பிறகும் முன்னாடி டோக்கன் வாங்கி வெயிட் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏற மாதிரி இருந்தது. நமக்கு வந்து 2வது 3வது பஸ்ஸு தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுங்களேன். சரி, இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம வந்து ஏன் போகணும் அப்படின்னு சொன்னால், அது இல்லாமல் என் ஒய்ஃபை வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கேட்டாங்க. அது இல்லாமல் இந்த கோயிலுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குங்க. அதில் நான் 1 2 மட்டும் சொல்கிறேன். மருதமலை முருகர் கோயிலுக்கு வந்து இன்னொரு பேரும் சொல்கிறாங்கல்ல, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒன்று வந்து சோமஸ்கந்த தலம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த முருகர் கோயிலுடைய அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும், அந்த சென்ட்ரலில் கோபுரமும் லெஃப்ட் ரைட்டில் வந்துட்டு 2 மலை தெரியும். அதனால் வந்து அது எப்படி சொல்கிறாங்கன்னா, பார்வதி, சிவன், சென்ட்ரலில் வந்து முருகர் 3 பேர் இருக்கிறதுனால இது வந்துட்டு இவர் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம பார்க்கவே முடியாது. அதனால தான் இது வந்து சோமஸ்கந்த தலம்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து உள்ளே இருக்கிற அந்த கோயிலுடைய அந்த கருவறையில் இருக்கிற அந்த சிலை இருக்குல்ல, அது வந்து ஒன்று வந்து சுயம்பா உருவான ஒரு முருகர் சிலையாகும். இன்னொன்று வந்து 1000 வருடம் முன்னாடி வாழ்ந்த, அதாவது சித்தர் பாம்பாட்டி சித்தர் இருக்கார்ல, அவர் வந்து உருவாக்கின இன்னொரு சிலையும் சொல்கிறாங்க. அப்படி ஒரு விசேஷமான ஒரு இடம் இது. இதில் குறிப்பாக வந்து நம்ம வந்து பாம்பாட்டி சித்தரை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னால், பொதுவாக எல்லா முருகர் கோயில்களும் சரி, சிலைகளும் சரி, எல்லாமே சித்தர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த பாம்பாட்டி சித்தர் வந்துட்டு கொஞ்சம் விசேஷம்னு சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண பாம்பு பிடிக்கிறவருங்க. ஆனால் அவருக்கே வந்து ஞானம் கிடைச்சது வந்துட்டு அவருடைய குருநாதர் சட்டமுனி குருநாதர், அதாவது சித்தர் தான் வந்து அவருக்கு வந்து ஞானம் கொடுத்து, நீ வந்து சாதாரண பாம்பு பிடிக்கிறவன் கிடையாது, நீ வந்து ஒரு சித்தர், நீ வந்து ஞானம் பெற்று, அதாவது உன்னுடைய குண்டலினி ஞானத்தை வந்து நீ அடைஞ்சு, அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழறதுக்கு நீ வந்து சில ஞான போதனைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞானம் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த பாம்பாட்டி சித்தர் வந்து இந்த இடத்துல அவர் இங்கேயே வாழ்ந்து அவர் வந்து முருகர் சிலையை உருவாக்கி, அவர் தான் வந்து இந்த இடத்தையே வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்னைக்கு வந்து ஒரு கோயிலாக நம்ம வந்து வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது இல்லாமல், அவரே இறந்த பிறகும் கூட இன்றைக்கும் கூட அவருடைய பக்கத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய அந்த பாம்பாட்டி சித்தருடைய குகை. அந்த குகையிலிருந்து முருகர் கோயிலுடைய அந்த மூலஸ்தானம் இருக்குல்ல, அதுக்கு வந்து உள்ளேயே வந்து ஒரு சுரங்க பாதையை செஞ்சு வச்சுருக்காரு. அவர் வந்து சில நேரத்தில் வந்து பாம்பாக உருவெடுத்து அவர் வந்து இப்போவும் போயிட்டு முருகரை தரிசிச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, நாம் கண்டி அந்த இடத்துல அந்த முருகர் கோயிலையோ இல்லை வந்து அந்த பாம்பாட்டி சித்தர் குகைக்கிட்டேயோ வந்து நம்ம வந்து ஒரு சர்பத்தை நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து அந்த சித்தரையே நம்ம பார்த்ததா வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. அவ்வளோ முக்கியமான சில அற்புதமான விஷயங்கள்லாம் இங்கே வந்து மறைஞ்சிருக்கு. இங்கே நம்ம போயிட்டு வந்தாலுமே நமக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் முருகரை தரிசனம் முடிச்சுட்டு இந்த பாம்பாட்டி சித்தர் குகை போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஒய்ஃபை வந்து கொஞ்சம் அவங்கள ஆறுதலாக இருக்கிறதுக்கும், அவங்களுடைய ரொம்ப பிரதான கடவுளே வந்து முருகர்தான்றதுனால நாங்கள் இங்கே போயிட்டு வந்த பிறகு உண்மையாலுமே ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணோம். அதை முடிச்சுட்டு நாம் வந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டு அகைன் நம்ம வந்து ஒரு லஞ்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கோயம்புத்தூர் போனீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் மருதமலை முருகர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.